ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எந்த நேரத்திலும் ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள், இராணுவ தளங்கள், விமான தளங்கள், கடற்படை தளங்களை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. தன்னுடைய தலையே போனாலும் பரவாயில்லை, எதிரியினுடைய ஒரு கண்ணையாவது புடுங்கி எடுக்க வேண்டும் என்கிற நிலைக்கு ஈரான் இன்று வந்திருக்கின்றது. அதற்காக ஈரான் நேரடியாக அமெரிக்க தளங்களை தாக்குமா என்பது நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஈரானுக்கு தெரியும், எங்கு அடித்தால் அமெரிக்காவிற்கு வலிக்கும் என்பது. அதனால்தான் ஈரான் மத்திய கிழக்கில் பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகின்ற அந்த ஒவ்வொரு ஏவுகணைகளினுடைய அந்த பீச் அமெரிக்காவை ஆட்டி படைக்கின்றது. ஐரோப்பாவைச் சேர்ந்த ஒரு இராணுவ ஆய்வாளர் கூறியிருக்கிறார், இஸ்ரேல் என்பது ஒரு நாடே அல்ல, அது அமெரிக்காவினுடைய ஒரு இராணுவ தளம் என்று அவர் எள்ளி நகையாடி இருக்கின்றார். அது என்னவோ உண்மைதான். அதனால்தான் ஈரான் உச்சியில் வைத்து குத்துவது போல இன்று இஸ்ரேலின் ஒவ்வொரு அங்குலமாக தனது ஏவுகணைகளை இறக்கிக் கொண்டிருக்கின்றது. தற்போது இருக்கின்ற நெருக்கடியில் நேரடியாக அமெரிக்க கடற்படை தளங்களை ஈரான் தாக்குமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் இஸ்ரேலை பூச்சிய நிலைக்கு கொண்டு வரும் வரை ஈரான் தாக்கிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் 100, 200, 300, 400 என்று ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி அது செலுத்தி கொண்டே இருக்கும். இஸ்ரேல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டு ஒரு சரணாகதி அடைகின்ற நிலையை ஈரான் இஸ்ரேலை நோக்கி நகர்த்தும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஒருவேளை ஈரான் அமெரிக்க இராணுவ தளங்கள், கடற்படை தளங்களை தாக்கினால், இன்றாக இருக்கலாம், அல்லது நாளையாக இருக்கலாம், அல்லது நாளை மறுதினமாக இருக்கலாம், இல்லை ஒரு வாரங்களின் பின்னராக இருக்கலாம், தாக்கினால் எந்த இடங்களை எவ்வாறு தாக்கும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பஹ்ரைனில் அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய கடற்படை தளம் இருக்கின்றது. அதேபோல கத்தார், சவுதி, ஈராக், ஜோர்தான், சிரியா போன்ற இடங்களில் மிகப்பெரிய இராணுவ தளங்கள், விமான தளங்கள், அமெரிக்காவினுடைய ஆயுத குவியல்கள் எல்லாம் இங்கு மலை போல் குவிந்திருக்கின்றது. இவைகளை ஈரான் எப்பொழுது தாக்கப் போகின்றது? எப்படி தாக்கப் போகின்றது? ஒருவேளை ஈரான் இந்த தளங்களை தாக்கினால் அதனை அமெரிக்கா எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பது தொடர்பாக நாங்கள் தற்பொழுது பார்க்கலாம். நான் உங்கள் குணரத்ன மாரமணன். மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய இராணுவ தளம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது கட்டாரில் தான் இருக்குது. அல் உடீட் ஏர்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இராணுவ தளத்தில் சுமார் 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்குதான் அமெரிக்காவினுடைய F-15E மற்றும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தூரம் சென்று துல்லியமாக இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய மிசைல்கள் என்று மிகவும் சக்திமிக்க ஆயுதங்களோடு அந்த அல் உடீட் ஏர்பேஸ் கட்டாரில் அமெரிக்காவால் நிறுவப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சவுதி அரேபியாவிலும் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய இராணுவ தளம், அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. அங்கே F-35 ஸ்டெல்த் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. சவுதியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஒரு அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, சுமார் 2,500க்கும் 5,000க்கும் இடைப்பட்ட அமெரிக்க வீரர்கள் இந்த பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்ளும் விதமாக அவர்கள் அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய, அதாவது உலகத்தில் அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகத்தை அமெரிக்கா பஹ்ரைனில் தான் நிறுவி வைத்திருக்கின்றது. நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி பஹ்ரைன், அதாவது அமெரிக்காவினுடைய USS கார்ல் வின்சன் மற்றும் USS நிமிட்ஸ் போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள் எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாராக அங்கு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பவர்ஃபுல்லான ஹேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் தலா 75 விமானங்களுடன் அவர்கள் அங்கு தரித்து நிற்கின்றார்கள். அமெரிக்கா பஹ்ரைனில் மேலதிகமாக 2 கேரியர் ஸ்ட்ரைக் குழுக்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்நேரம் டிஸ்ட்ராயர்ஸ், கைடட் மிசைல்ஸ், சப்மெரின் என்று சொல்லி மிகவும் அதிகமான சக்திமிக்க நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பஹ்ரைன் கடற்படை தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த தளத்திலிருந்து தான் ரெட் சீயும் மெடிட்ரேனியன் பகுதியும் தொடர்ச்சியாக அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது, கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரம் ஈராக்கை பொறுத்த வரைக்கும் ஈராக்கில் 2 தளங்கள் இருக்கிறது, அமெரிக்காவுடைய தளங்கள். ஒன்று அல் அசாட், மற்றது இர்பில் ஏர்பேஸ். இந்த 2 தளங்களையும் அமெரிக்கா தன்னுடைய சக்திமிக்க நவீன தொழில்நுட்பமான பேட்ரியாட் மற்றும் தாட் மிசைல் சிஸ்டத்தை நிறுவி வைத்திருக்கிறது. அடுத்ததாக சிரியா மற்றும் ஜோர்தானை பொறுத்த வரைக்கும் அல் டனாஃப், டவர் 22 ஸ்பெஷல் போர்சஸ் இந்த தளங்களில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் 40,000க்கும் 50,000க்கும் இடைப்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் அங்கு தரித்து நின்று கடமைகளை புரிவதாக தெரிய வருகின்றது. 2 கேரியர் குழுக்கள் F-35, F-22, F-15E, பேட்ரியாட், தாட், ட்ரோன்கள் மற்றும் கடற்படை கலங்கள், சக்திமிக்க மிசைல்கள், சப்மரீன் என்று அமெரிக்கா மத்திய கிழக்கை தனது ஒரு இராணுவ தளமாகவே மாற்றி வைத்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய பலம், அதனுடைய தாக்குதல் உத்திகள், அதனுடைய தாக்குதல் ஆயுதங்கள் என்று பார்க்கின்ற போது IRGC மிசைல்ஸ் ப்ளஸ் ட்ரோன்ஸ், அதே நேரம் நேவல் மைன்ஸ், ப்ராக்ஸி குரூப்ஸ், சைபர் அட்டாக், இவைகளால் தான் ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தனது நேவல் மைன்ஸ், ஆன்டிஷிப் மிசைல்கள் மூலமாக எண்ணெய் போக்குவரத்தை முடக்குவதற்கு ஈரான் தற்பொழுது முழுமையாக தயாராகிவிட்டது. அதே நேரம் ஈராக், சிரியா, பஹ்ரைன், ஜோர்தான், கத்தார், சவுதி போன்ற இடங்களில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை நிச்சயமாக ஈரான் தாக்கும். IRGC பாலிஸ்டிக் மிசைல்கள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் என்று 2 களங்களை திறந்து தனது தாக்குதலை ஒரே நேரத்தில் முன்னெடுக்குமா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை ஈரான் தனது ப்ராக்ஸி குரூப் மூலமாக அமெரிக்காவை கையாளலாம், இல்லை என்றால் அந்த ப்ராக்ஸி குரூப்களை வைத்து இஸ்ரேலை கையாளலாம். ஒரே நேரத்தில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்குகின்ற அளவிற்கு ஈரான் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்குமா என்பது நிச்சயமாக தெரியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது. பலருடைய கணிப்பின்படி ஈரானிடம் 3000 மிசைல்கள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் அண்மையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஈரானிடம் 28,000 வரையான மிசைல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அடித்து கூறுகின்றார். அவர் கூறுவது போல உண்மையில் ஈரானிடம் 28,000 மிசைல்கள் இருக்குமாக இருந்தால் இந்த யுத்தம் ஒரு நாளைக்கு 100 மிசைல்கள் வீதம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்கள் நடத்துகின்றது என்றால் இந்த யுத்தம் 280 நாட்களுக்கு, குறைந்தது 1 வருடத்திற்கு இந்த யுத்தம் நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகின்றது. நண்பர்களே, உங்களுடைய கணக்கு என்ன? உண்மையில் ஈரானிடம் எத்தனை ஆயிரம் மிசைல்கள் இருக்கும்? அமெரிக்காவை எவ்வாறு ஈரான் தாக்கும்? அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் ஒரே நேரத்தில் தாக்குமா? இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.